வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பயங்கரவாதத்தையும் ஆதரவு அளிப்போரையும் வலிமையாக எதிர்த்து வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. பிரேசில் நாட்டில் உயரிய விருதை மோடிக்கு வழங்கி சிறப்பித்த அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா. இந்தியாவும் பிரேசிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான வணிகத்தை பெருக்குவது குறித்து பேச்சு. 5 ஆண்டுகளில் $2,000 கோடி இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு. பிரேசில் பயணத்தை முடித்துக் கொண்டு நமீபியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி விண்டோ விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்த நமீபியா அதிகாரிகள். ஈரான் மீது நடத்திய தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தின் துணிச்சலையும் திறமையும் காட்டுகிறது. ஈரான் மீதான தாக்குதல் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவும் பிரேசிலும் பயங்கரவாதத்தையும் அதற்கு ஆதரவளிப்போதையும் வலிமையாக எதிர்த்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரேசில் தலைநகர் பிரேசியாவில் அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினர். வணிகம், பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நலவாழ்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விரிவாக விவாதித்தனர். இரு நாடுகள் இடையே செய்து கொண்ட புரிந்துணர்வு உடன்பாடுகளை பரிமாறிக்கொண்டனர். அதற்கு பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது பயங்கரவாதத்திற்கும் எதிரான போரில் இந்தியாவும் பிரேசிலும் பொதுவான அணுகுமுறையை கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இரு நாடுகளும் பொறுமையும் இரட்டை நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி கூறினார். பயங்கரவாதத்தையும் அதற்கு ஆதரவளிப்போதையும் தாங்கள் வலிமையாக எதிர்ப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். முன்னதாக பிரேசில் நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆப் த நேஷன் ஆர்டர் ஆப் த சன்ரஸ் கிராஸ் எனும் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா வழங்கி சிறப்பித்தார். இந்தியாவும் பிரேசிலும் இரு நாடுகளுக்கிடையிலான வணிகத்தை அடுத்த ஆண்டுகளில் $2,000 கோடி உயர்த்த இலக்கு வைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் குமரன் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவுக்கு இடையே நடைபெற்ற பேச்சு குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் குமரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இரு நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு, வேளாண்மை, உணவு, எரியாற்றல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து விரிவாக பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே உள்ள வணிகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் $2,000 கோடி என்னும் அளவுக்கு உயர்த்த இரு நாட்டு தலைவர்களும் இலக்கு வைத்துள்ளதாகவும் குமரன் குறிப்பிட்டார். 5 நாடுகள் பயணத்தில் இறுதியாக நமீபியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரேசிலில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து தனி விமானத்தில் புறப்பட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நமீபியாவுக்கு சென்றுள்ளார். அந்நாட்டு தலைநகர் விண்டோ ஹோக்கில் உள்ள விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நமீபியா அதிகாரிகளும் படைத்தலைவர்களும் இந்திய வெளியுறவு அதிகாரிகளும் பிரதமரை வரவேற்றனர். ஈரான் அணுவாற்றல் நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தின் துணிச்சலையும் திறமையையும் வெளிக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பைடன் அதிபராக இருந்தபோது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் தனது ஆட்சியில் ஈரானின் 3 இடங்களில் உள்ள அணுவாற்றல் நிலையங்கள் மீது ஆபரேஷன் மிட்நைட் ஹம்பர் என்ற பெயரில் பேரிடி போல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். அந்த தாக்குதலில் ஈரானின் அணுவாற்றல் கட்டமைப்புகள் சேதமடைந்ததுடன் அணு விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தின் திறமையையும் துணிச்சலையும் வெளிக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து மிகவும் வருத்தத்திற்குரியது என்று கூறிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மாணவ மாணவிகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்தார். அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான தனது சுற்றுப்பயணம் பற்றி விரைவில் அறிவிப்பு வரும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் புறவழி சாலை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைக்க 2010ஆம் ஆண்டு
அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். புறவழி சாலைக்கு இடம் தேர்வு செய்ய திட்டமிடப்பட்டு மத்திய அரசிடம் அப்போது ஒப்புதல் பெறப்பட்டு நிதி ஆதாரம் பெறப்பட்டது என்றும் 2011ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து புறவழிச்சாலை திட்டப்பணிகள் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது என்றும் தெரிவித்தார். மணலி விரைவுச் சாலையின் நடுவே தடுப்புகள் அமைத்து வருவதால் சிக்னலுடன் ரவுண்டானா அமைத்து தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் வடக்கு பகுதி குழு அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திருவொற்றியூர் சடையன்குப்பம் ஜோதி நகரை இணைக்கும் மேம்பாலத்தின் வழியாக பொதுமக்கள் மணலி விரைவு சாலை சந்திப்பை கடந்து செல்வதாக தெரிவித்தார். அந்த சந்திப்பின் மணலி விரைவு சாலை நடுவே விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க சிக்னலுடன் ரவுண்டானா அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஜூலை 23ஆம் தேதி மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஜெயராமன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவது விண்ணப்பங்களை சரிபார்த்தல் குறித்து களப்பணியாளர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகையை இதுவரை பெறாதவர்கள் விண்ணப்பிப்பதற்கான முகாம்கள் நடத்துவது பற்றி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் களப்பணியாளர்களுக்கான செயல்முறை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்த களப்பணியாளர்கள் 267 பேர் பங்கேற்றனர். அவர்களுக்கு விண்ணப்பங்களை பெறுவது, விண்ணப்பங்களை சரிபார்ப்பது ஆகியன குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கும் பால், தயிர் ஆகிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பிரதோஷ விழா நடைபெற்றது. இதையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் ஆகிய பொருட்களின் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. வில்வ இலைகள், அருகம்புல், மலர் மாலைகள் ஆகியவற்றால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. அதன் பின்னர் மேளதாளங்கள் முழங்க உட்பிரகாரத்தில் நந்தி பகவான் உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி புதுப்பாளையத்தில் வள்ளி தெய்வானை உடனுறை ஆறுமுகசாமி கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். குமிடிப்பூண்டி புதுப்பாளையம் வள்ளி தெய்வானை உடனுறை ஆறுமுகசாமி கோவிலில் உள்ள மூலவர் சிலைகள் மரகத பச்சை கல்லால் ஆனவை. சிறப்புமிக்க இந்த கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டதால் ஊர் மக்கள் அதனை சீரமைத்தனர். வளம்புரி விநாயகர், சிவபெருமான், நாகாத்தம்மன், நவக்கிரகங்கள், வழித்துணை விநாயகர் ஆகிய பிரகார மூர்த்திகளை கோவிலில் நிறுவி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். இதையொட்டி ஊர் தேவதை வழிபாடு, மகா கணபதி ஹோமம், கோபூஜை, தன பூஜை, வாஸ்து சாந்தி, புதிய பிம்பங்கள் கண் திறத்தல் ஆகியவை நடைபெற்றன. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவச்சாரியர்கள் எடுத்து சென்று விமான கோபுரங்கள், மூலவர், பிரகார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். விழாவில் கோவிந்தராஜன், தமிழரசன், ஆனந்தகுமார், சுரேஷ், முத்து, தேவி சங்கர், ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நாள்தோறும் செயல்பட வேண்டும் என ஒருங்கிணைந்த நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் வேலை, போனஸ், சட்டவிரோத ஆலை மூடல்கள், தொழிலாளர்களின் பணி நிலைப்பு கோரி ஆகியன தொடர்பான வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவதில்லை. தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் 3 நாட்கள் நீதிமன்றம் வராததால் வழக்கு விசாரணை நடைபெறுவதில்லை. இந்த நிலையில் தொழிலாளர் நீதிமன்றம் நாள்தோறும் நடைபெற வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்தனர். வள்ளக்கோட்டை முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அனுமதிக்காததை கண்டித்து மதுரையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலின்படி வள்ளக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகில் மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஆகியவை நடைபெற்றன. இதில் தல்லாக்குளம் முருகன், மகளிர் அணியைச் சேர்ந்த சானவாஸ் பேகம், நளினி, ஹேமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கார்மல்புரத்தில் அரிய வகை ஆந்தையை வனத்துறையினர் மீட்டு பத்திரமாக கொண்டு சென்று காட்டுக்குள் பறக்கவிட்டனர்.
கொடைக்கானல் கார்மல்புரத்தில் மயங்கிய நிலையில் ஆந்தை ஒன்று நீண்ட நேரமாக இருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் ஆந்தையை மீட்டு பெருமாள் மலை வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று பத்திரமாக பறக்கவிட்டனர். பிடிபட்ட இந்த ஆந்தை அரிய வகை இனத்தைச் சேர்ந்தது என்றும் வழிமாறி இங்கு வந்திருக்கலாம் எனவும் வனத்துறையினர் கூறினர். அதன் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை எனவும் அதிக வெப்பம் காரணமாக இந்த ஆந்தை மயங்கி இருக்கலாம் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஆரணிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி யாகசாலையின் கணபதி ஹோமம், லட்சுமி நவக்கிரக ஹோமம், கோபூஜை, புதிய சிலைகளுக்கு கண் திறத்தல் ஆகியவை நடைபெற்றன. இதையடுத்து புனித நீரை கொண்டு வந்து ராஜகோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கம் எழுப்பினர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன் பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் கருவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மாவட்ட திமுக பொருளாளரும் MRK கல்வி குழுமங்களின் தலைவருமாகிய MRKB கதிரவன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நோட்டு, பேனா, பென்சில் போன்றவை கற்றல் கருவிகளை ஜெயபாண்டியன், செல்வகுமார் ஆகியோர் வழங்கினர். மீண்டும் ஜிம் தலைப்பு செய்திகள். பயங்கரவாதத்தையும் ஆதரவு அளிப்போரையும் வலிமையாக எதிர்த்து வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. பிரேசில் நாட்டில் உயரிய விருதை மோடிக்கு வழங்கி சிறப்பித்த அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா. இந்தியாவும் பிரேசிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான வணிகத்தை பெருக்குவது குறித்து பேச்சு. 5 ஆண்டுகளில் $2000 கோடி இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு. பிரேசில் பயணத்தை முடித்துக் கொண்டு நமீபியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி விண்டோ விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்த நமீபியா அதிகாரிகள். ஈரான் மீது நடத்திய தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தின் துணிச்சலையும் திறமையும் காட்டுகிறது. ஈரான் மீதான தாக்குதல் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.